வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஜெகதீஷ். இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண போகிற தலைப்பு வந்து IES, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ். ஸோ இந்த தலைப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளமை 2004 நடத்தப்பட்ட IES பரீட்சையில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மெத்தட்ஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறமா இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து எந்த சப்ஜெக்டோட சம்மந்தப்பட்டு இருக்குன்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? இப்போ கேள்வியை படிச்சிடுறேன். A bar of length L tapers uniformly from diameter 1.1 d at one end to 0.9 d at the other end. The elongation due to axial pull is computed using mean diameter d. What is the approximate error in computed elongation? ஸோ இதுதான் கேள்வி. இப்போது கேள்வி அனலைஸ் பண்ணுவோம். ஒரு டேப்பர் பார் இருக்குது. இந்த டேப்பர் பாரோட லென்த் வந்து L. இந்த டேப்பர் பாரோட யங்ஸ் மாடுலஸ் வந்து E. இந்த டேப்பர் பாரோட பிக் எண்ட் டயமீட்டர் வந்து D1. இந்த டேப்பர் பாரோட ஸ்மால் எண்ட் டயமீட்டர் வந்து D2. அப்புறமா இந்த டேப்பர் பாரோட மீன் டயமீட்டர் வந்து D. இப்போது இந்த டேப்பர் பார் மேலே ஆக்சியல் டென்சைல் லோட் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த டென்சைல் லோடால் டேப்பர் பார் வந்து டிஃபார்ம் ஆகும். இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த டேப்பர் பாரோட டிஃபார்மேஷன் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணோம். அது என்னென்ன பேராமீட்டர்ஸ்னால், முதல்ல இந்த டேப்பர் பார் மேலே அப்ளை ஆகியிருக்க லோட், ரெண்டாவது இந்த டேப்பர் பாரோட லென்த், மூணாவது இந்த டேப்பர் பாரோட யங்ஸ் மாடுலஸ், நாலாவது இந்த டேப்பர் பாரோட பிக்கர் அண்ட் டயமீட்டர், அஞ்சாவது இந்த டேப்பர் பாரோட ஸ்மால் அண்ட் டயமீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த 5 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நாம் இந்த டேப்பர் பாரோட ஒரிஜினல் டிஃபார்மேஷன் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஆனால் கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டேப்பர் பாரோட டிஃபார்மேஷன் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்க பேராமீட்டர்ஸ் என்னென்னா, முதல்ல இந்த டேப்பர் பார் மேலே அப்ளை ஆகியிருக்க லோட், ரெண்டாவது இந்த டேப்பர் பாரோட லென்த், மூணாவது இந்த டேப்பர் பாரோட யங்ஸ் மாடுலஸ், நாலாவது இந்த டேப்பர் பாரோட மீன் டயமீட்டர். இப்போது இந்த 4 பேராமீட்டர்ஸில் 3 பேராமீட்டர்ஸ் கரெக்டான பேராமீட்டர்ஸ், அதாவது லோட், லென்த், அப்புறமா யங்ஸ் மாடுலஸ். ஆனால் இந்த மீன் டயமீட்டர் இருக்குது இல்லைங்களா, இதுதான் தப்பான பேராமீட்டர். ஏன்னா ஒரிஜினலாக நம்ம பிக் அண்ட் டயமீட்டரும் ஸ்மால் அண்ட் டயமீட்டரும் யூஸ் பண்ணி தான் இந்த டேப்பர் பாரோட டிஃபார்மேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிக் அண்ட் டயமீட்டரும் அப்புறமா ஸ்மால் அண்ட் டயமீட்டர் யூஸ் பண்ணாமல் மீன் டயமீட்டர் யூஸ் பண்ணி டிஃபார்மேஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க கால்குலேட் பண்ண டிஃபார்மேஷன் வேல்யூ வந்து தப்பு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த டேப்பர் பார் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும். அதாவது இவங்க கால்குலேட் பண்ண டிஃபார்மேஷன் வேல்யூ வந்து ஒரிஜினல் டிஃபார்மேஷன் வேல்யூவோட ஜாஸ்தியாக இருக்கா, அப்படி இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைனா இவங்க கால்குலேட் பண்ண டிஃபார்மேஷன் வேல்யூ வந்து ஒரிஜினல் டிஃபார்மேஷன் வேல்யூவோட கம்மியாக இருக்கா, அப்படி இருந்தால் எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ அடுத்த கேள்வியில் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ முதல்ல டேப்பர் பார் மேலே அப்ளை ஆகிருக்க லோடு வந்து P, ரெண்டாவது டேப்பர் பாரோட லென்த் வந்து L, மூணாவது வந்து டேப்பர் பாரோட யங்ஸ் மாடுலஸ் வந்து E, நாலாவது டேப்பர் பாரோட மீன் டயமீட்டர் வந்து D, அஞ்சாவது டேப்பர் பாரோட பிக் அண்ட் டயமீட்டர் வந்து D1. இது எவ்வளவுனா 1.1 D. முதல்ல இந்த 1.1 Dனா என்ன, இதோட அர்த்தம் என்னன்னா, டேப்பர் பாரோட பிக் அண்ட் டயமீட்டர் வந்து டேப்பர் பாரோட மீன் டயமீட்டர் விட 1.1 மடங்கு அதிகம். சரிங்களா? இப்போ ஆறாவது டேப்பர் பாரோட ஸ்மால் அண்ட் டயமீட்டர் வந்து D2. இது எவ்வளவுனா 0.9 D. ஸோ இந்த 0.9 Dயோட அர்த்தம் என்னன்னா, டேப்பர் பாரோட ஸ்மால் அண்ட் டயமீட்டர் வந்து டேப்பர் பாரோட மீன் டயமீட்டர் விட 0.9 மடங்கு அதிகம். ஓகேங்களா? இப்போ நாம் இந்த 6 கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த கேள்வியில் கேட்டிருக்க பர்சன்டேஜ் எரரை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து சால்விங் டெக்னிக். ஸோ இதில் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரிஜினல் டிஃபார்மேஷன் வேல்யூ பார்க்க போகிறோம். இதை நான் DL ஆக்சுவல்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த ஒரிஜினல் டிஃபார்மேஷன் வேல்யூக்கு டேப்பர் பாரோட ஏரியா ஃபார்முலா என்ன இருக்கும்? ஏரியா ஃபார்முலா வந்து A is equal to pi/4 into D1 into D2. இதுதான் டேப்பர் பாரோட ஒரிஜினல் ஏரியா ஃபார்முலா.
ஸோ இந்த ஃபார்முலையில் நம்மளுக்கு d1 தெரியும், d2 தெரியும். ஸோ ரெண்டு வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து a இஸ் ஈக்குவல் டு π/4 இன்ட்டு 1.1d இன்ட்டு 0.9d. ஓகேங்களா? இப்போ இங்கே 1.1d இன்ட்டு 0.9d வந்து 0.99d ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து a இஸ் ஈக்குவல் டு π/4 இன்ட்டு 0.99d ஸ்கொயர். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து இந்த ஒரிஜினல் டிஃபார்மேஷன் வேல்யூவோட ஃபார்முலா எழுதிப்போம். ஃபார்முலா என்னென்னா dl ஆக்சுவல் இஸ் ஈக்குவல் டு pl/a. இதில் p வந்து லோட் அப்ளைட், l வந்து டேப்பர் பாரோட லென்த், a வந்து ஏரியா, e வந்து யங்ஸ் மாடுலஸ். ஸோ இப்போ இந்த ஃபார்முலையில் வந்து a வந்து π/4 இன்ட்டு 0.99d ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த π/4 இன்ட்டு 0.99d ஸ்கொயரை இந்த ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து dl ஆக்சுவல் இஸ் ஈக்குவல் டு pl whole divided by π/4 into 0.99d square into e. இப்போ நான் இந்த 4 நியூமரேட்டருக்கு கொண்டு போகிறேன். எப்படின்னா ஆல்ஜிப்ராவில் ஒரு ஃபார்முலா இருக்குது. a whole divided by b by c வந்து a into c whole divided by b. இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை இந்த டேர்முக்கு நான் இந்த ஆர்ஹெச்எஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்படி அப்ளை பண்ணுறதுனால இந்த 4 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து dl ஆக்சுவல் இஸ் ஈக்குவல் டு 4pl டிவைட் பை பை இன்ட்டு 0.99d ஸ்கொயர் இ. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரிஜினல் டிஃபார்மேஷன் வேல்யூ. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து கேல்குலேட்டட் டிஃபார்மேஷன் வேல்யூ பார்ப்போம். இதை நான் dl கேல்குலேட்டர்னு எடுத்துக்கிறேன். இந்த கேல்குலேட்டட் டிஃபார்மேஷன் வேல்யூக்கு டேப்பர் பாரோட ஏரியா ஃபார்முலா என்ன இருக்கும்? ஃபார்முலா வந்து a இஸ் ஈக்குவல் டு π/4 இன்ட்டு d ஸ்கொயர். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து இந்த கேல்குலேட் டிஃபார்மேஷன் வேல்யூக்கு இந்த கேல்குலேட் டிஃபார்மேஷன் வேல்யூவோட ஃபார்முலா எழுதிப்போம். ஃபார்முலா என்னென்னா dl calculated இஸ் ஈக்குவல் டு pl/a. இதில் p வந்து லோட் அப்ளைட், l வந்து டேப்பர் பாரோட லென்த், a வந்து டேப்பர் பாரோட ஏரியா, e வந்து யங்ஸ் மாடுலஸ். இப்போ இந்த ஃபார்முலாவில் a வந்து π/4 இன்ட்டு d ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இந்த π/4 இன்ட்டு d ஸ்கொயரை இந்த ஏக்கு எழுதிப்போம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து dl calculated இஸ் ஈக்குவல் டு pl ஹோல் டிவைட் பை π/4 இன்ட்டு d ஸ்கொயர் இ. இப்போ இந்த ஆர்ஹெச்எஸில் இந்த 4 நான் நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து dl calculated இஸ் ஈக்குவல் டு 4pl டிவைட் பை πd ஸ்கொயர் இ. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கேல்குலேட்டட் டிஃபார்மேஷன் வேல்யூ. இப்போ நம்ம ஒரிஜினல் டிஃபார்மேஷன் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, அப்புறமா கால்குலேட்டட் டிஃபார்மேஷன் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த டிஃபார்மேஷன் வேல்யூஸோட பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிப்போம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் எரரோட பேசிக் ஃபார்முலா எழுதிப்போம். பேசிக் ஃபார்முலா என்னென்னா பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு calculated value minus actual value whole divided by actual value into 100%. இதுதான் பேசிக் ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேசிக் ஃபார்முலாவை டிஃபார்மேஷன் வேல்யூஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னா இந்த கேல்குலேட்டட் வேல்யூவில் டிஎல் கேல்குலேட்டரும் அப்புறமா இந்த ஆக்சுவல் வேல்யூவில் டிஎல் ஆக்சுவலும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட டிஃபார்மேஷன் வேல்யூவோட பர்சன்டேஜ் எரர் ஃபார்முலா எப்படி இருக்கும்னா பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு டிஎல் கேல்குலேட்டட் மைனஸ் டிஎல் ஆக்சுவல் ஹோல் டிவைட் பை டிஎல் ஆக்சுவல் இன்ட்டு 100%. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃபார்மேஷன் வேல்யூஸோட பர்சன்டேஜ் எரர் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு டிஎல் கேல்குலேட்டடும் தெரியும், டிஎல் ஆக்சுவலும் தெரியும். ஸோ ரெண்டு வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு 4pl divided by pi d square e minus 4pl divided by pi into 0.99 d square e whole divided by 4pl divided by pi into 0.99 d square e into 100%. ஓகேங்களா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 4pl divided by pi d square e-யை காமனாக எடுக்க போகிறேன் இந்த நியூமரேட்டர்லையும் அப்புறமா இந்த டினாமினேட்டர்லையும். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குன்னா பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு 4pl டிவைட் பை பை டி ஸ்கொயர் இ இன்ட்டு 1 மைனஸ் ஆஃப் 1 டிவைட் பை 0.99 ஹோல் டிவைட் பை 4pl டிவைட் பை பை டி ஸ்கொயர் இ இன்ட்டு 1 டிவைட் பை 0.99 இன்ட்டு 100%. சரிங்களா? இப்போ இந்த ஆர்ஹெச்எஸில் 4pl டிவைட் பை பை டி ஸ்கொயர் இ அப்புறமா 4pl டிவைட் பை பை டி ஸ்கொயர் இ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆஃப் 1 டிவைட் பை 0.99 ஹோல் டிவைட் பை 1 டிவைட் பை 0.99 இன்ட்டு 100%. ஓகேங்களா? இப்போது இந்த நியூமரேட்டரில் எல்சிஎம் எடுப்போம். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு 0.99 மைனஸ் 1 ஹோல் டிவைட் பை 0.99 ஹோல் டிவைட் பை 1 டிவைட் பை 0.99 இன்ட்டு 100%. சரிங்களா?
இந்த நியூமரேட்டரில் 0.99 மைனஸ் 1 வந்து மைனஸ் 0.01. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.01 டிவைட் பை 0.99 ஹோல் டிவைட் பை 1 டிவைட் பை 0.99 இன்ட்டு 100%. ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஆர்ஹெச்எஸ்ஸை மாடிஃபை பண்ண போகிறேன். எப்படி மாடிஃபை பண்ண போகிறேன்னா, மறுபடியும் ஒரு ஆல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஃபார்முலா என்னென்னா, ஏ பை பி ஹோல் டிவைடட் பை சி பை டி வந்து ஏ இன்ட்டு டி ஹோல் டிவைடட் பை பி இன்ட்டு சி. ஸோ இந்த ஃபார்முலாவை இந்த ஆர்ஹெச்எஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னா, percentage error is equal to minus 0.01 into 0.99 whole divided by 0.99 into 1 into 100%. ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்ஹெச்எஸில் 0.99 அப்புறமா 0.99 கேன்சல் ஆகிடும். அப்புறம் மைனஸ் 0.01 டிவைட் பை 1 வந்து மைனஸ் 0.01 தான். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.01 இன்ட்டு 100%. ஸோ இந்த ஆர்ஹெச்எஸில் மைனஸ் 0.01 இன்ட்டு 100% வந்து மைனஸ் 1%. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1%. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கேள்வியோட பதில். மைனஸ் 1% தான் பர்சன்டேஜ் எரர். ஓகேங்களா? இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா, இந்த மைனஸ் 1%ல் நெகட்டிவ் சைன் எதை குறிக்குதுன்னா, கேல்குலேட்டட் டிஃபார்மேஷன் வேல்யூ வந்து ஒரிஜினல் டிஃபார்மேஷன் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்குது. அப்புறமா இந்த 1% எது குறிக்குதுன்னா, கேல்குலேட்டட் டிஃபார்மேஷன் வேல்யூ வந்து ஒரிஜினல் டிஃபார்மேஷன் வேல்யூவோட 1% கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஐஇஎஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளமோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நான் சொல்லிக் கொடுத்த முறையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.